Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, தினை அரிசியில் இட்லி மாவு அரைச்சிருக்கிறேங்க. அந்த இட்லி மாவை வச்சு நம்ம இன்றைக்கி பணியாரம் பண்ண போகிறோம். பசங்களுக்கு சத்தான தினை அரிசியில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தினை அரிசி இட்லி மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். பணியாரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நம்ம விருப்பம் தாங்க, கேரட்டு, பீன்ஸு, வெஜிடபிள்லாம் சேர்த்து கூட கொடுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வெங்காயத்தோட உப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா போதும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் எல்லாம் மாவில் சேர்த்துக்கலாம். இந்த தினை அரிசிக்கு 2 கப்பு தினை அரிசி எடுத்தோன்னா 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல சத்தான இட்லி மாவுங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான மாவில் பணியாரம் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. பணியாரக்கல்லில் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. நான்ஸ்டிக் பணியாரக்கல்லில் செய்யும் போது எண்ணெய் கம்மியாக பிடிக்குது. இதே நம்ம இரும்புக்கல்லில் செய்யும் போது எண்ணெய் அதிகமாக பிடிக்குதுங்க. அதனால் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் வேகும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அந்த அரிசியோட மனம் நல்லா தெரியும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தினை அரிசி மாவில் செஞ்ச பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சத்தான டேஸ்ட்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு சூப்பரான கார சட்னி ஒன்று செஞ்சிடலாங்க. இந்த கார சட்னி ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சத்தான பணியாரமும் சூப்பரான கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது நம்ம மாதிரி சூடான பணியாரமும் கார சட்னியும் கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.